காலமே நீ வந்து தங்குமே வாழவாமே வசந்த காலமே அருளின்படி என்னை ஆளும் தேவனே கருணை வெள்ளமே என்னை கதியில் சேரும் கதியில் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாய் இருக்கின்றார். கடவுளே, தூயர் உள்ளத்தை உள்ளே படைத்தொருளும் மீட்பின் மகிழ்ச்சி மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மண்ணை காப்பது போல ஆண்டவனம் காத்திடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலம் அற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாக இன்று படுக்கையை எடுத்துச் செல்வதற்கு சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Do not sin anymore. இனி பாவம் செய்யாதீர்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, in Bethesda pool, sick people cure their bodies, while in baptism, those same sick cure their soul. Over there, only one sick could eventually be cured every now and then. Baptism, however, cures always and everybody. In both cases, God's power is evidenced through water. இந்த பெத்சைதா குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் ஒற்றுமை வேற்றுமை கூறுகிறார். அதில் ஒருவர் மட்டும்தான் ஒரு நேரத்தில் குணமாக்க முடியும் அவ்வப்பொழுது. ஆனால் ஞானஸ்தானம் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். எல்லோருக்கும் அந்த தண்ணீரினால் பரிசுத்த ஆவி திரியேக சர்வேஸ்வரன் ஒரு கடவுள் உள்ளத்தில் வருகின்றார், நம்முடைய விசுவாசம். ஆகவே புனித சவரியார் தன்னுடைய அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுவார். ஐயோ, இங்கு நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு கைகள் எல்லாம் சோர்ந்து போகின்றன. தயவு செய்து எனக்கு உடன் பணியாளர்கள் ஏற்பாடு செய்து அனுப்புங்களேன். நிறைய பேருக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு இறை ஆசிரியர் கொடுப்போம் என்று வாஞ்சையோடு கடிதம் எழுதினாராம். ஞானஸ்தானத்தினால் கிடைக்கக்கூடிய அருள் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் மக்களாக்குகிற அருட்சாதனம். ஜென்ம பாவத்திலிருந்தும் கர்ம பாவத்திலிருந்தும் போக்குகிறது. அதைத்தான் நாம் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானமாக கொடுத்து கடவுளுடைய பிள்ளைகளாக்குகிறோம். God's power is evidenced through water. Now no longer carries his bed on his shoulders, but in truth he takes upon him the cross of him who pitied him. அவன் இதுகாரும் படுக்கையில் படுத்து கிடந்தான். இயேசுவின் வார்த்தையால் கட்டிலை அவன் தூக்கி கொண்டு நடக்கிறான். 38 ஆண்டு காலம் என்று சொல்லப்படுகிறது நற்செய்தியில. எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பாவம், அவனால முடியாது, யாரும் அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, இவனாலும் போக முடியாது. அவன் இந்த பரிதாபமான நிலையில் இருப்பவர்களை பார்த்து கொண்டே சென்றவர்கள் ஏராளமாக இருக்கும். ஆனா கட்டில தூக்கி கொண்டு நடந்தோன அவன் குற்றம் சாட்டுறான். பார்த்தீங்களா அந்த பரிசீலனை, இன்னைக்கு ஓய்வு நாள் கட்டில தூக்கிட்டு போறிய, யாருடா அவன் கட்டில தூக்கிட்டு போறான்? இத்தனை 38 ஆண்டு காலம் படுக்கையிலே கிடந்தானே, எப்படா நடந்து போறான்ற ஆச்சரியமே அவர்களுக்கு தெரியல. ஒரு ஆச்சரியம், எப்படி நடந்தது, எப்படி குணம் பெற்றான் அப்படி சொல்றான். எனக்கு குணம் தந்தவரே கட்டில தூக்கிட்டு போன்னு சொல்றாருயா, நீங்க யாரு? யாரா அவன்? தெரியாது. அப்ப அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? நீ பெருசா சட்டத்தை பேசுறிய, எனக்கு வாழ்வையே கொடுத்த வள்ளல் அவர் தூக்கிட்டு போன்னு சொல்றாரு. அவர் பேச்ச கேட்பனா? வெறுமனே விதண்டாவாதம் பேசுற ஓ பேச்ச கேட்பனா? இன்னொரு இடத்துல கூட வரும், அதாவது பிறவி குருடனை இயேசு குணமாக்கினார் அல்லவா? அப்ப சொல்லும்போது அவன் சொல்லுவான், ஐயோ அந்த மனுஷன் எனக்கு பார்வை கொடுத்தாரியா. யார் அவர்? யார் அவர்? ஏன் நீங்களும் அவருடைய சீடர்களாக போக விரும்புகிறீர்களா அப்படின்னு நக்கலா கேட்பான். பாவத்திலேயே பிறந்த நீ எங்களுக்கு வேதம் போதிக்கிறியா? எங்களுக்கு தெரியாது வேதம் என்னன்னு என்று எகத்தாளமாக அவனிடம் பேசுவார்கள். ஆகவே நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத தன்மை. O baptized one, see you are made new. Bend your back no longer beneath your sins. The cross is yours for support. Lean upon it. Take it into your prayer, to your table, to your bed. Take it everywhere as your title to glory. சிலுவையை நீ தூக்கி கொண்டு உனக்கு பாதுகாப்பாக, உன்னை தாங்கக்கூடியதாக இருக்கட்டும். எங்கு சென்றாலும் அந்த சிலுவை சின்னம் உன்னோடு இருக்கட்டும். ஆகவேதான் அடிக்கடி நாம் சிலுவை அடையாளம் வரைகின்றோம். உணவுக்கு முன், உணவுக்கு பின், ஒரு பயணம் தொடங்குவதற்கு முன், நம்ம வண்டியில பயணம் துவக்குகிறோம், சிலுவை போட்டு வைக்கிறோம். வண்டியில ஜெபமாலை மட்டும் மாட்டியிருந்தா போதாது, நம்மக்கிட்ட சிலுவையும் போடணும். அடிக்கடி ஒரு சின்ன ஜெபம் சொல்லணும்.
அருமையான ஒரு ஜெபம் சொல்லிட்டு ஒரு மாதா பாட்டு கூட பாடலாம். Be with us, Mary, along the way. Guide every step we take. Lead us to Jesus, your loving Son. Come with us, Mary, come. சின்ன சின்ன பாட்டுகள் ஆண்டவருடைய அருளை நமக்கு கொடுக்கக்கூடியது. There is no force so mighty in the world as perseverance. ஹெலன் கெல்லருக்கு 2 கண்ணும் தெரியாது. சோர்ந்து போயிடல, ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே, உலகத்தை பார்க்க முடியலேன். விடாப்பிடிவாதமாக அந்த பிரெயில் என்ற எழுத்துக்களை கண்டுபிடித்தவர். இன்றும் அதை பயன்படுத்துகிறார்கள் கண் தெரியாதவர்கள். Let us take time to look and be surprised. Time to love, it is a music for the soul. Time to pray, the greatest power on earth. Time to earth speaks of harmony and balance. Time to love, reason for living. Time to die, is a part of life. We hear and forget. We see and remember. We do understand. கேட்பது மறந்துவிடும், பார்ப்பது ஓரளவு ஞாபகத்தில் இருக்கும், ஆனால் செயல் அளவில் செய்தால் புரிந்து கொள்வோம். ஆகவேதான் அந்த வகுப்பறைகளில் அந்த பரிசோதனையை செய்ய சொல்வாங்க. லேபில் செய்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அது தெளிவாக புரியும். We have to fix our eyes in Jesus. We need Him, His grace, to plunge us into the waters of prayer, waters of confession, and waters of the opening of our spirit. புறத் தூய்மை நீரால் அமைவது போல் அகத் தூய்மை வாய்மையால் அமையும். தண்ணீரிலும் மூழ்கவில்லை, பன்னீரிலும் குளிக்கவில்லை, இயேசுவின் வார்த்தையாலே குணமானார். இயேசுவின் வார்த்தை எழுந்து படுக்கையை தூக்கி கொண்டு நட என்றதும் அவன் குணமானான். ஜெபம். Lord Jesus, strengthen our faith in you as healer of our sins and source of our eternal life. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்கள் நிலை வாழ்வின் ஆதாரமும் பாவம் போக்கி குணமளிக்கும் வல்லவர் என்பதில் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். Let us pray. Purify our minds, O Lord, we pray, and renew them with this heavenly sacrament, that we may find help for our bodies now and likewise in times to come. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. மதுரமான திரு இருதயமே, என்னுள் சிநேகமாயிரும். மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, என்னுள் ரட்சண்யமாயிரும். புனித சூசைய பிரேம், எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளுங்கள். பேர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்கும் என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே,
நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. Good morning and God bless all of you. Good morning, Father.